கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனுஷன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவைக்காகலாம் வாழவே இல்லை, தேவையில்லாததுக்கு தான் வாழ்ந்துக்கிறான். என்னை பார்த்தா நிறைய பேர் தேவையில்லாமல் வாழ்ந்துக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்குறேன் நான். எதில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் தேவையில்லாததுக்கெல்லாம் இருப்பாங்க. பழனி பஞ்சாமிரதம் சாப்பிடாம வாழ்க்கையே வீணு, பக்தி பாட்டு பாடாத ஒரு மனுஷன், இதெல்லாம் தேவையா பாரு. ஆனால் அதை செய்யலன்னு கஷ்டப்பட்டுனுக்குறான். ஊருக்கு வந்துட்டான், கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், சந்தோஷமாக இருக்கிறான். இருக்கணும்ல, துக்கப்படுவேன்னு முடிவு பண்ணிட்டு காரில் உட்காந்து அம்மா இல்லையன்றான். இவ்வளோ பெரிய கார் வாங்கி என்ன பிரயோஜனா, இதில் யார் இல்லை, அம்மா இல்லையே. வீட்டில் அம்மா கூட தான் இருந்தான், கார் இல்லை. ஊரை விட்டு வந்தான், கார் இருக்குது, அம்மா இல்லை. இல்லைன்றது மட்டும் தான் தெரியுது அவனுக்கு. அங்கே இருக்கும்போது அம்மா இருந்தான்னு சொல்ல மாட்டேன்றான், கார் இல்லைன்னா. அப்போ அவனுக்கு என்ன புரியுதுன்னா, இல்லைன்றது மேலே ரொம்ப அக்கறையாயிட்டான். இங்கே வந்தோடனே என்ன இல்லைன்னு பார்த்தான், அம்மா இல்லை. அங்கே இருக்கும்போது என்ன இல்லைன்னு பார்த்தான், கார் இல்லை. மொத்தத்தில் அவன் என்ன பார்க்குறான், இல்லை. இப்போ அவன்லாம் எதுக்கு வாழ்ந்துங்கிறான், இங்கே தேவையில்லாதவன் தான். அப்போ வாழ்க்கையில் எதுடா எல்லாம் வாழ்ந்துக்கிறானுங்கன்னா தேவையில்லாமல் வாழ்ந்துக்கிறானுங்க. சிரிக்காத, கொண்டாடாத, மகிழ்ச்சியா இல்லாத யார் தான் பூமிக்கு பாரம். பாரு, மரங்கள்லாம் பாருன்னா அழகாக காற்றுக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சு குத்துன்னு இருக்குது. பறவைங்கள்லாம் பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உனக்கு அறிவு குத்து பேர் என்ன ஆகிட்ட பாரு, இல்லைன்றத பார்க்கறது, தேவையில்லாததை பார்க்கறது, கஷ்டப்படுறதுக்குன்னே பார்க்கறது, இவனாவே கஷ்டப்படுறதுக்கு வர பார்த்துக்கிறது. ஃபோனை பண்ணி அம்மா எப்படிங்கிறேன்னு கேட்குறான். குழந்தை வந்து இந்த மாதிரி தானே இருந்திருப்பா, எப்படி இருக்கு யாரெல்லாம் கேட்குறாங்கிறதுக்காக இவனை கேட்குதுன்னா கேட்குது. இவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க, ரெடிமேடாக ஒரு கேள்வி கேட்க சொல்லிட்டாங்க. என்ன ஃபோன் பண்ணா எப்படிங்கிறேன்ட்டு. ஒரு பொம்பளை எப்படி இருப்பாளா அப்படி இருக்கிறேன்னு சொல்லுவா அவ. ஒரு 40 வயசு பொம்பளை எப்படி இருப்பாளா அப்படிங்கிறேன்னு சொல்லுவா. எப்படிங்கிறன்றத சொன்னால் புரிஞ்சிடும் உனக்கு. எப்படி இருக்கிறோம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறான், ஆளாளுக்கு எப்படிங்கிறான். எப்படிங்கிறேன்னு கேட்குறிய, பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எப்படிங்கிறேன் கேட்டால் நான் என்ன பண்ணுறது இல்லை. அவர் எப்படிங்கிறாரு, நீங்கள் எப்படிங்கிறீங்க, நீங்கள் இப்போ எப்படிங்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில? நான் சொல்கிறேன், நீ நல்லா இல்லை சந்து பல்லாக்குதுன்னா அப்போ நான் எது கேட்டப்போ நல்லா எப்படிங்கிறேன்னு இன்னும் இது ஏன் காலகாலமாக சொன்னால் அதே செஞ்சுங்கிறான். அப்போ காலையில் எந்த டிஃபன் தான் சாப்பிட்ணும், அலுமினியமா ஸ்டீலா சில்வரான்னு கேட்காதீங்க. இப்பெல்லாம் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் அட தேவையில்லாத எல்லாம் ரோபோஸ் தான். இதுங்கெல்லாம் வாழ்த்துன்னு சொல்லலாம். ஏன்டா நான் பிறந்த எங்கே போகிறேன், செத்து போகிறாங்க, சாவுறதுன்னா என்ன தெரிஞ்சுக்கிறானுங்க. ஒரு கேள்வி கேட்குறான் ஒருத்தன், எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்கிறான், நீ சாவுதானே போற. அப்போ சாவுறது நான் ஏன் கேட்க மாட்டேன்ற, என்னென்னோ படிச்சு என்னென்னோ பண்ண, என்னென்ன பண்ணி எப்படியானே நீ பாட்டி எழுதிக்கிற, நீ பாத்தியா. அப்போ மனுஷன் தேவைக்கா வாழ்றான், மனுஷன் எதுக்கா வாழ்றான், இல்ல தேவையில்ல சந்தோஷமா இல்லாத யாரும் தான் எப்படிதான் வாழ்றானுங்க, தேவையில்லாம வாழ்றான். இன்னமும் தேவைக்கு வாழ்றான்னு. டே எதுக்குடா சுதந்திரம் கட்சிது, ஓட்டு போறதுக்கு. ஓட்டு எதுக்குடா போடுற, நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. நல்ல தலைவரை எப்படா தேர்ந்தெடுக்கணும், ஓட்டு போட்டு திரும்ப ஓட்டு எப்படா போறது, சுதந்திரம் கட்சிச்சு. இப்போ இதுனா இதுல என்ன தேவை தெரிஞ்சுக்கினானே, ஓட்டு எனக்கு யாரை போடணும், ஜாதிக்கு போடணுமா, மதத்துக்கு போடணுமா, நல்லவனை எப்படா தேர்ந்தெடுப்ப. 4 பேருக்கு விளம்பரமானவன தான் நீ நல்லவனை போற. நல்லவன் விளம்பரமே ஆக மாட்டானே, எப்படி தேர்ந்தெடுப்ப, எலெக்ஷனுக்கே வரமாட்டான். அப்போ ஓட்டு போகிறதுனாலும் வந்து ஒன்று ஆட்சி செய்ய போகிறான். அப்போ நிறைய பேர் எதுக்கு வாழ்கிறாங்கன்னா தேவையில்லாமல் தான் வாழ்கிறாங்க. தேவையில்லாமல் வாழ்றதா தான் மாநாடு கூட்டம் எல்லாம் போட்டால் வந்து நிற்கிறானுங்க. இப்போ தேவையான விஷயமா இல்லையே இப்போ நான் பேசுறது. கடவுள்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு தேவையானது. ஏன் ஆள் இல்லை, ஏதோ அந்த மனுஷன் மட்டும் தான் தெரியாமல் வந்துட்டாரு. இல்லை வேறு மொழியாக இருந்தாலும் வந்துக்கிறாருல்ல, அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. கடவுள் சக்கரம் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அதை பற்றின ஒரு நாலேஜ் அவருக்கு இருந்ததுனால தான் அது சாத்தியம். இல்லைன்னா
ஒரு கேள்வியும் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லாத வாழ்ந்துங்கிறவங்களாம் எதுக்கு வாழ்கிறான்? தேவைக்கா வாழ்கிறான்? அப்போ சுற்றி பாரி எல்லாம் எப்படி தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு கேட்டால் என்னோட தேவைக்கு தான் எல்லாம் வாழ்கிறாங்க. எனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவர் பைலட் ஆனார்னா நான் ஃப்ளைட்டில் போனால் அவர் ஓடணும். ஏன் ஏர்ப்ளைன் கண்டுபிடிச்சானுங்க? நான் ஃப்ளைட்டில் போகணுன்றதே ஏர்ப்ளைன். நான் ஃபோனு யூஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணிடுறானுங்க. இப்போ இந்த உலகமே யாரோட தேவைக்காக இருக்குது? என்னோட தேவைக்கு. எனக்கு புரியுது. உங்களுக்கு அப்படி புரிஞ்சால் நீங்களும் வாழ்கிறதுக்கு தேவைன்னு அர்த்தம். இதெல்லாம் புரியலன்னா நீங்கள் தேவையில்லாமல் வாழ்ந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ முதல்ல நான் வாழ்கிறதே எதுக்கு? நீயே தேவையில்லாதவன்னு உன்னே நினைக்கிற. தேவையில்லாத வர பார்க்குற, தேவையில்லாத யோசிக்கிற, தேவையில்லாத வழியோட சுற்றுற. இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் என்னால் இருக்கிறேனா? நான் என்னாலே இருக்கிறேன். நான் உருவாக்கினேன். அப்போ நானே என்னால் இல்லைன்னா அப்போ யாரோட தேவைக்கும் நாங்கிறேன். யாருக்கு நான் தேவைப்படுறேன்? யாருக்கும் தேவைப்படுறேன் நான். அப்படி தானே? அந்த கேள்வி என்கிட்ட இல்லையே. நான் யாருக்கு தேவைப்படுறேன்? எனக்கு அப்போ யாருக்கும் தேவைப்படுறது தான் என் தேவை. அதுக்கு தான் நான் ஆம்பளை ஆக்கிறான். அப்போ பல பெண்களோட தொடர்பு இருக்கணும். இல்லைன்னா ஆம்பளை பிறந்து என்ன பிரயோஜனம்? இல்லை ஒரு பெண்களாச்சுன்னு தொடர்பு இருக்கணும். இப்போ என் பொண்டாட்டி பார்த்துனுங்கிறா, பல பெண்களோட தொடர்பு கொள்கிற ஆண் எனக்கு வேணாம். சொல்லாமல் சொல்லிடாதா? வாய்ப்பு இருக்குது. பல பெண்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆண் என் கணவனும் சொல்லிடலாம். பிடிச்சா சந்தோஷப்பட்டுப்பா, புடுக்கல்னா தூக்கப்பட்டுப்பா. இவ்வளோ தானே. இப்போ நான் சொல்கிறேன், பொம்பளை பல ஆண்களோட தொடர்பு இருக்கிற ஒரு பொம்பளை என் பொண்டாட்டி சொல்லுவான் ஆம்பளை, நான் சொல்லுவேன். ஏன்? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் கதை அது மாதிரி. நான் அந்த நாட்டிலேருந்து வந்துக்கிறேன். இதிகாச புராணங்கள் அதை தான் சொல்லி கொடுத்துக்கிறான். 5 பேர்ரா, 5 பேர். அக்காவுக்கு 5 பேர். எனக்கு மாமா 5 பேர். என்ன 5 பேரோட வாழ்ந்துக்கிறா ஒருத்தி. அதை நான் எப்படி வச்சுக்கிறேன்? புனித நூலா வச்சுக்கிறேன். பெருமையாக சொல்லணுமா துக்கப்படணுமா? இப்போ உன் இஷ்டம். அது யார் இஷ்டம்? அப்போ இவனுக்கு புக்கே எது தான் பச்சாருங்க, தேவையில்லாமல் வச்சுருந்துக்கிறானுங்க. அந்த புக்கு எது சொன்னான் அவன்? வியாசன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருக்கணும்? எவ்வளோ தூரம் சிந்திச்சிருப்பான். இன்னும் அந்த மாதிரி கதையை இப்போ படம் எடுக்க முடியுமா பாரு அவனா? ஒரு பொம்பளை 5 ஆம்பளையோ கூட வாழ்கிற மாதிரி ஒரு படம் எடுப்பானுங்க அவனா? சத்தியம் ஒத்துப்பானுங்க? பாவம். அப்போ ஆண்கள் எல்லாம் தேவையில்லாமல் வந்துங்கிறானுங்க. இது ஒத்துக்காத ஆண்லாம் யார் தான்? தேவையில்லாதவங்க தான். அப்போ நீங்கள் சுற்றி மனுஷன்லாம் தேவைக்காக வந்துங்கிறான். தேவை தெரியாமல் வந்துங்கிறான். நான் யாருக்கு தேவைன்னு தெரியல, மற்றவங்க எனக்கு தேவை என்னான்னு தெரியல, நான் யாரை கூட எவ்வளோ தூரம் பொருந்தணும்னு தெரியல. அப்போ தெரியாமல் வந்துங்கிற எல்லாம் எதுக்கு தான் வந்துங்கிறானுங்க. நான் மற்றவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தேவைக்கு வாழ்வீங்களான்னு பார்க்குறேன். இதெல்லாம் சொன்னோம்னா ஓகே, நம்மள என்ன பண்ணலாம்? நம்ம யாருக்கும் தேவைப்படுறோம், எவ்வளோ தூரம் தேவைப்படுறோம், எவ்வளோ தூரம் நமக்கு திருப்தியாக உதவியாக இருக்கலாம், நமக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம ஏன் சாப்பிட்றோம், நம்ம ஏன் தூங்குகிறோம், நம்ம ஏன் நடக்கிறோம், நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம ஏன் இருக்கிறோம்? முதல்ல புரியவே இல்லை. அடுத்தவங்களை துக்கப்பத்தவா சந்தோஷப்பத்தவா? புரியவே இல்லையே. உனக்கு எவனோ சொல்லி கொடுத்தா அதே மாதிரி தான் என்ன பண்ணுகிறேன்? நீயா எல்லாம் சுற்றி சொன்னானுங்க என்ன பண்ணுறேன்? நீ சுற்றின்னு வந்து நிற்கிறேன், ஓரத்துலேயே வந்து நிற்கிறேன், ஒரு கவுன் போட மாட்டேன்றே இல்லை, மோகன் வரான் மோகன் போறான்னு சொல்கிறேன், ஒரு மரியாதை இல்லை. மோகன் வரார் மோகன் போறார் சொல்லணுமா இல்லையா? அவருதான் மோகன். இப்ப எப்படி எல்லாம் எப்படி வாழ்றாங்க? என்ன சொல்ற? எனக்கு தெரியாது. நீங்க கேட்குறீங்களாச்சும் எப்படி வாழுங்க? தேவைக்கு வாழுங்க. வாழலைன்னா உங்க இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.